பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு உகாதி பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை எல்லாம் நம்முடைய சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் சொன்னது போல ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இந்த 3வது ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா போகாத இடத்தை கனெக்ட் பண்ணுது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை அதெல்லாமே ரொம்ப அன்சர்வ்டு ஏரியா. இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு ட்ரெயின் கனெக்ஷன் இல்லை. அந்த 3வது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை இது 3வது வழி. 3 ட்ரெயினுமே 3 வழி. ஆனால் எங்களுடைய பெரிய மகிழ்ச்சி என்னன்னா திருவாரூர்ல பல ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 3வது ட்ரெயின் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் போகும்பொழுது மக்களுக்கு சென்னை கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், டெல்டா பகுதி கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுக்குதுங்கண்ணா. நாம் இந்த ட்ரெயின் எப்ப அமைச்சர் ஒத்துக்கிட்டாங்களோ டெல்லியிலேயே கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் கனெக்ஷன் வேண்டும். காரணம், நிறைய சகோதர சகோதரிகள் வேலைக்காக இந்த பக்கம் வர்றாங்க, கோவில் தரிசனத்துக்காக ஒரு பக்கம் போறாங்க. தென் தமிழகத்தை கொங்கு பகுதிக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின், அதையும் விரைவில் மத்திய அமைச்சர் பரிசீலனை செய்வதாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த கோரிக்கையை ராமநாதபுரத்திலிருந்து வச்சாங்க. நாங்க கோயம்புத்தூருக்கு அதிகமா போறோம், எங்களுக்கு தினசரி சேவை வேண்டும்னு. நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்ற கரூர்ல இருந்து 99 கிலோமீட்டர் ரோடானே, ஆமா, அது வந்து கிடப்பில போறப்படல. இந்த ப்ரொபோசல் வந்து லேண்ட் அக்விசிஷன் கமிட்டி, நிறைய பேர் எதிர்பார்க்கிற ரோடு. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நஹாய் அவங்க கிட்ட ஒரு லேண்ட் அக்விசிஷன் ரிவ்யூ கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டிக்கு ப்ரொபோசல் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த ரோடு வந்து கரூர்ல இருந்து வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் பைபாஸ் அது 99 கிலோமீட்டர் வருதுங்கன்னா, ஒரு இடத்துல ரோடு 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு வந்து பெரியநாயக்கம்பாளையம் இந்த பகுதிக்குள்ள வந்துருது, இன்னொன்னு வெளியே போகுது, கோவைக்கு வெளியே. இப்ப அந்த கமிட்டியினுடைய ஸ்க்ரூட்னில இது இருப்பதாக நான் அறிகின்றேன். அதனால அந்த கமிட்டி அப்ரூவல் கொடுத்த பிறகு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அப்புறம் மாநில அரசு லேண்ட் அக்விசிஷன் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதன் பிறகு லேண்டை எடுக்கணும். இது ஒரு ப்ராசஸ்ங்கன்னா இன்னைக்கு ப்ராசஸ்ல தான் இருக்கு. இது கிடப்பில் இல்ல, இது மத்திய அரசு நிராகரிக்கல. ஏன்னா இந்த பகுதியினுடைய தொழில்துறை நிறைய பேருடைய கோரிக்கை. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் வரும். ஆனா இது ஒரு காஸ்ட்லியான ப்ராஜெக்ட். நிறைய நிதி ஒதுக்கி இங்க இருக்கக்கூடிய டிராபிக் கன்ஜெஷன் நிறைய, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரோடு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுது. தமிழகத்தில் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ரோடு இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர் கடையில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே. அதனால இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் ஃபாலோ அப் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் இதற்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலீங்கன்னா, காரணம் எங்களுடைய தலைவர்கள், தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ்ஜி அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்கு, அரசியல் களம் எப்படி மாறி இருக்கு. ஒரு இந்தியா டுடே அப்ரூவல் ரேட்டிங், அந்த சி ஓட்டர் சர்வே நேற்று போட்டாங்க. அந்த சி ஓட்டர்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 27% இருக்கு. வெறும் 27%. இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளவு மோசமான முதலமைச்சரா இருந்தாலும் ஒரு 40-43% இருப்பாங்க. நல்ல முதலமைச்சரா இருந்தா 65% போவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் 27%. நாலுல ஒருத்தர், 4ல 3 பேர் வேண்டாங்கிறாங்க, 4ல ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க. அது எங்களுடைய கள ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. தென் தமிழகம் வேறு, வாக்கு செலுத்துவதிலே கொங்கு பகுதி வேறு, மத்திய மண்டலம் வேறு, டெல்டா பகுதி வேறு, சென்னை சுத்தி இருக்கக்கூடிய 36 தொகுதிகள் வேறு. ஏன்னா நீங்க தென் தமிழக எடுத்தீங்கன்னா மதுரை கீழே 60 தொகுதிங்கன்னா 60 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. கொங்கு பகுதி 54 தொகுதி. நீங்க தருமபுரி, கிருஷ்ணகிரி இணைச்சுக்கிட்டீங்கன்னா 54 தொகுதி. 60-54 பாத்தீங்கன்னா 114. சென்னையினுடைய 36 அதையும் சேர்த்துனீங்கன்னா 150. இந்த மூன்றினுடைய தன்மை என்ன? மிச்சம் இருக்கக்கூடிய 84 தொகுதிகள் வட தமிழகமா இருக்கட்டும், மத்திய மண்டலமா இருக்கட்டும்,
அதனால இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கண்ணா. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும். ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி களத்துக்கு வர்றாங்கன்னா இந்த 5 மண்டலத்தில் 3 மண்டலத்தை ஜெயிக்காம யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது. தென் தமிழகத்தையும் ஜெயிச்சு, கொங்கையும் ஜெயிச்சு, சென்னை உட்பட வேற எல்லா பகுதியிலையும் 3 குறைந்தபட்சம் ஜெயிக்கணும். ஸ்வீப் வரணும். 180 190 சீட் நீங்க அடிக்கணும். 234 4 ஜெயிக்கணும். எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களா இருக்கிறீங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக, தொண்டனாக, இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ். நான் எப்பவுமே மேம்போக்கா பேச முடியாது. நான் பத்திரிகையில பேசுறது வேணுங்கண்ணா. எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு பிரீஃபிங் கொடுக்கிறேன் அப்படின்னா மைக்ரோவா போகணும். 234 தொகுதி தன்மை எப்படி, ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க, ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஆனா ஓட்டிங் பேட்டர்ன்ல இன்னைக்கு ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்க, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா? குறிப்பா தென் தமிழகத்தை எடுத்துங்க. தண்ணி இல்ல, பெரிய பிரச்சனை. விவசாயம் நலிவடைந்திருக்கு. தொழில்துறை வளர்ச்சி இல்ல. அவங்க எப்படி பார்க்கறாங்க? அதனால நான் என்ன பேசுனேன் அப்படிங்கறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னா தவறா போயிருங்கன்னா, ரொம்ப டீடைல்டாக, ஆழமாக, ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்க பேசியிருக்கோம். ஆனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல. அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில பேசியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்க. அதனால அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்க எடுத்துக்கங்க. என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது, யாருக்கும் எதிரானவன் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை, தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை. அதனால பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் டெல்லியில பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்குங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். நான் ஆகஸ்ட் 25, 2020 பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில இணைஞ்சேன். அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய எண்ணத்துல ஒரு சிறு பிசுறு கூட கிடையாது. எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை 5 ஆண்டு கழித்தும் கூட இன்னைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்க பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக், நடுநிலைமையாக, என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாம பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அதான் என்னுடைய நோக்கம். அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. அண்ணே, அதை பத்தி நான் பேச விரும்பலைங்க. அது நான் அதுக்குள்ள போக விரும்பல. என்னை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, யார் முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை நான் இன்னைக்கும் உங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கையிலிருந்து நேரடியா டைரக்டா இலங்கையிலிருந்து ராமநாதபுரத்துக்கு வர்றாங்க. இலங்கை 5ஆம் தேதி போறாங்க இலங்கைக்கு. அது முடித்த பிறகு மண்டபத்துக்கு வர்றாங்க. மண்டபம் வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பாம்பன் அந்த புதிதாக இந்த புதிய டெக்னாலஜியோடு வடிவமைத்திருக்கக்கூடிய பாலத்தை திறப்பு விழா செய்யறாங்க. அதன் பிறகு கோவிலுக்கு போறாங்க. ஒரு முக்கிய ஜோதிர்லிங்க கோயிலாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கோயிலுக்கு போய் ஆண்டவன் தரிசனம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் மீட்டிங், கவர்மெண்ட் பப்ளிக் மீட்டிங், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இல்ல, அரசு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு எல்லாம் செஞ்சுட்டு பிரதமர் அவர்கள் மதுரை வழியாக டெல்லிக்கு திரும்பி போறாங்க. இது ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சி தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் எங்களுக்கு முக்கியம். பிரதமர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவருடைய முதல் விசிட் இது. அதையும் வெற்றிகரமாக அந்த பகுதியில் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறோம். அதனால் அரசியல் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும், அதெல்லாம் சரியான நேரத்தில் நடக்குங்கன்னா மாநில தலைவர் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்றது ஒரு தெளிவா இருக்கும். எந்த காலத்தில் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி
அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, அண்ணா ஒரு நிமிஷம். நீங்க என்னை பாப்பீங்கண்ணா, வருங்காலத்தில் என்னை பாப்பீங்க. எதையும் மாற்றி பேசுவோன்னு அந்த அண்ணாமலை அல்ல, நீங்க பாப்பீங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 25, 2020 எதற்காக அரசியலுக்கு வந்தனோ அந்த வெறியும் அந்த பசியும் அந்த நெருப்பும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சி முதன்மையானது. இந்த கட்சியில் நான் ஒரு தொண்டன். இந்த கட்சி முதன்மையானது. இந்தியாவுடைய அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிறைய இடத்துல நாம் முடிவுகள் எடுத்திருக்கின்றோம். எல்லா முடிவுகளும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதனால் என்னை பொறுத்தவரை நான் தெளிவாக இருக்கின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேசிட்டேன் டெல்லியில். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் மாத்தி மாத்தி பேசுற அண்ணாமலை கிடையாது. அண்ணா போன வருஷம் அப்படி சொன்னீங்க, இந்த வருஷம் இப்படி சொன்னீங்க, 2025 ஜூன்ல அப்படி சொல்லுவீங்களா? என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே ஒண்ணுதாங்கண்ணா. தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கணும். அதுல என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியோ இன்னொருடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது. அதனால வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க என்னுடைய ஸ்டாண்ட் எப்பவுமே கன்சிஸ்டன்ட்ங்கண்ணா. ஒரு நிமிஷம், அதாவது யாரை பற்றியும் நான் கடுமையாக விமர்சிக்கல, கருத்துக்களை கருத்துக்களாக வைத்திருக்கின்றேன். அது சகோதரர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும். நான் இந்தியா ஃபுல்லா பிரச்சாரத்துக்கு போறேன். நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரிசாலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 13 மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 13 மாநிலத்தில் எல்லா இடத்திலும் கூட எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா? எனக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பங்காளி சண்டையா? கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களை கதிர்க்களாக எதிர்கொள்ளணும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி நம்ம ஸ்டாண்ட் வேற வேற ஸ்டாண்டா இருக்கு. அது மாற்று வேறு மாநில அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எங்களுடைய கருத்துக்களை சில இடத்துல வலிமையாக சொல்ல வேண்டி இருக்கு. அதுதான் பண்ணியிருக்கேன். அதனால கடுமையாக விமர்சிச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை வழங்கன்னா கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொண்டிருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க என்னுடைய ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் இல்லைங்க. அண்ணா நான் யாருடைய தனிப்பட்ட இதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, அந்தந்த தலைவர்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறத அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று சொன்னவன் நான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிளைட்ல யாரு ஏறினாலும் டெல்லிக்கு தான் வர்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை தான் பாக்குறாங்க அப்படின்னு மீடியால நிறைய யூகம் எழுதுறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய பயணம், அதுல யூகத்தை எழுதுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நாங்க எப்பொழுதுமே வெளிப்படையாத்தான் இருக்கிறோம். காங்கிரஸ் போல டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கட்டுப்படுத்தாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரமே சாட்சி. அதனால மீடியால வரக்கூடிய யூகங்களுக்கு நான் பதில் சொன்னா அது தவறா போயிருங்க. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்ல, அப்ப பாஜகவும் அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்க வைக்கிறோம். அதனால இந்த செக்யூரிட்டிக்குள்ள நான் போக விரும்பலீங்க. எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்க. நமக்கு நேர் எதிர்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல என்எஸ்ஜிஎல் இருந்துச்சு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இப்ப அது சிஆர்பிஎஃப் மாறிடுச்சுங்க. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேங்க. மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏடிஜி, இன்ட், லா அண்ட் ஆர்டர்லாம் இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதுல எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். ஆனா எனக்கு தெரியலீங்கன்னா, நீங்க அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி, அரசியல் சூழல், குறிப்பாக தொண்டர்கள் வருவது, பாதுகாப்பு காரணம், கருத்துக்கள் பேசுவது, அதை பத்தி நான் சொல்ல விரும்பலீங்கன்னா இருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பிக் பண்றாங்க, அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் கூட ஒரு காரணமா இருக்குங்கன்னா. பட் நான் விஜய் அவர்களுக்கும் இதே தான் சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இதே தான் சொல்றேன்.
மாற்று கருத்து பேசக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோமே, அப்ப நமக்கும் விஜய் அவர்களுக்கும் உறவா? நிச்சயமா கிடையாது. அப்ப நமக்கும் செங்கோட்டையன் அண்ணனுக்கு உறவா? நிச்சயமா கிடையாது. இது வந்து அந்த ரீதியில தான் நீங்க பார்க்கணும். மேடம் மேடம் கேளுங்க மேடம். மேடம் மேடம் இன்னவே எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு அது ரொம்ப சௌரியமா போயிடும். சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க, யாரை எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்திற்கு இங்கே அரசியல் பண்றாங்க, அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அதனால் சகோதரர் அவர்கள் நிலைப்பாட்டை, விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க, நான் வரவேற்கிறேன், நோ ப்ராப்ளம். இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். பட் நாங்க திமுகவையும் எதிர்க்கின்றோம், இப்படித்தான் எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை எதிர்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் 1008 வித்தியாசம் இருக்கு. திமுக 2 மொழி, நாங்க 3 மொழி பேசுறோம். திமுக நீட்டு வேண்டாம், நாங்க நீட்டு வேண்டும் சொல்றோம். திமுக வக்ஃப் போர்டுக்கு எதிரி, நாங்க வக்ஃப் போர்டு வேணும்னு சொல்றோம். இது எதிர்ப்பு, இது எதிர்ப்பு, அதாவது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. ஆனா இன்னைக்கு மக்கள் அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க, வெறுமனே எதிர்க்கிறீங்களா, பேச்சுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்ல எதிர்க்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையா, இது மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா, நான் பதில் சொல்றேங்கண்ணா. அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடைல்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா, நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத, எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பாக்கணுங்கண்ணா. ஆனா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுக்கண்ணா, தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம் நான் சர்க்குலேட் பண்றேன், நீங்க நோட்ஸ் பெருசா எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நாம 4 ஆண்டுகள்ல கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.